அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ்பேண்ட் யூடிசி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ யூடிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிஃபைட் டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஃபார் எஜுகேஷன் அப்படி சொல்லி வரணும். ஓகேங்களா? ஸோ இந்தியா லெவலில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருக்கக்கூடிய எஜுகேஷன் ரிலேட்டடான சர்வேவை மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் வந்து எடுப்பாங்க. அதை தான் வந்து யூடிசி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? ஸோ யூனிஃபைட் டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஃபார் எஜுகேஷன் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? என்விரான்மெண்ட் எவாலுவேஷன்லாம் கொடுத்து குழப்புவாங்க. ஸோ யூனிஃபைட் டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஃபார் எஜுகேஷன் அப்படிங்கிறதா கரெக்ட். அடுத்தது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் ஹாஸ் நோட்டிஃபைட் நியூ ஏஜ் பேஸ்ட் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் கேட்டகரிஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ரிலேட்டட் டு இட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு சிபிஎஃப்சி கேள்விப்பட்டிருப்பீங்க, படத்துல எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இவங்க தான் வந்து இந்த யூ சர்டிஃபிகேட், யூஏ சர்டிஃபிகேட் அதெல்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ இவங்க இப்போ ஏஜ் பேஸ்டா வந்து அந்த கேட்டகரி சர்டிஃபிகேஷன் கேட்டகரிஸை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதுல எது வராது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எது வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஏ 10+ அப்படிங்கிறது வராது. ஸோ இவங்க என்னெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா யூஏ 7+ அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க, யூஏ 13+ அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க, அடுத்தது யூஏ 16+ அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ 7 வயசுக்கு மேல இருக்கவங்க தான் இந்த படத்தை பார்க்கணும், 13 வயசுக்கு மேல இருக்கவங்க தான் இதை பார்க்கணும், 16 வயசுக்கு மேல இருக்கவங்க தான் பார்க்கணும் அப்படிங்கிற இந்த கேட்டகரிஸை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ ஆப்ஷன் பி. அடுத்தது நியோலித்திக் ஹேபிடேஷன் சைட் வித் எவிடன்ஸ் ஆஃப் ஏர்லி மெட்டலர்ஜி அன்எர்த்ட் இன் திமா ஹசாவோ டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் விச் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு நியோலித்திக் சைட்டை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதில் வந்து மெட்டலர்ஜி அப்படின்னா அயன் அந்த மாதிரியான மெட்டல்ஸ் பயன்படுத்துனதுக்கான எவிடன்சஸ் வந்து இருக்கு. ஸோ அந்த நியோலித்திக் ஹேபிடேஷன் சைட் எங்க இருக்கு அப்படின்னா திமா ஹசாவோ டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற பகுதியில் இருக்கு. அந்த திமா ஹசாவோ எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா அஸ்ஸாம்ல தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ திமா ஹசாவோ அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா அஸ்ஸாம்ல வந்து இருக்கு. சரியா? அடுத்தது வால்மீக் தப்பார் ஹூ பாஸ்ட் அவே ரீசென்ட்லி வாஸ் ஃபேமஸ்லி நோன் அஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இவர் எதுக்காக அறியப்படுகிறார் அப்படி பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு வைல்ட் லைஃப் அண்ட் டைகர் கன்சர்வேஷனிஸ்டா இருந்திருப்பாரு. சரிங்களா? வைல்ட் லைஃப் அண்ட் டைகர் கன்சர்வேஷனிஸ்டா இருந்திருப்பாரு. ஸோ இவர் தான் ரீசெண்டா கேன்சர்ல இருந்துட்டார். சரியா? ஸோ ஆப்ஷன் சி. லாஸ்டா யூபிஎஸ்சி பெர்மிட்டட் விமன் கேண்டிடேட்ஸ் டு அப்பியர் ஃபார் நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி எக்ஸாமினேஷன்ஸ் ஃப்ரம் விச் இயர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமியோட கிராஜுவேஷன் முடிஞ்சிருக்கும். அதில் 17 விமன் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக கிராஜுவேட் ஆகி வெளியே வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டைமாக. ஸோ இது ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டு விமனையுமே இந்த என்டிஏல வந்து இண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான கேஸ்லாம் போட்டு அந்த கேஸை சுப்ரீம் கோர்ட் 2021 ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அடுத்ததா 2022 இருந்து யூபிஎஸ்சியும் விமன் கேண்டிடேட்ஸை என்டிஏ எக்ஸாமினேஷன்ஸ்ல அலோவ் பண்றாங்க. ஸோ அதை கிளியர் பண்றவங்களுக்கு என்டிஏல ட்ரைனிங் இப்போ அந்த கிராஜுவேஷன் முடிஞ்சிருக்கு. மொத்தம் எவ்வளோ பேர் அப்படின்னா 17 விமன். சரியா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.